அதுல அங்க இந்த குடிச்சிட்டு வாராக்கள் அப்படி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்கு நடந்திருக்கா? இருக்கிறதுன்னா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இல்ல. அங்கால பக்கம் பெருசா இல்ல. இல்ல இல்ல துளத்துறேன், நான் பார்க்கல, நீங்க இருக்க மக்கள் விடுறேன். மத்தியில அப்படி போய் கேட்க இப்போ ஒரு முக்கியமான வேலைக்கு போறாக்கள் அல்லது ஏதாவது தேவையை அண்டி போறாக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற கஷ்டமா இருக்கும், இரிட்டேஷனா வந்து அவங்க கோவம் மூட்டுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களை பேச நீங்க என்னத்தை யோசிக்கிறீங்க? ஒரு நாள் இந்த காசு இல்லாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை, இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க இயலாது. பேச்சு வேணுனாலும் ஒரு காசு கிடைக்க ஒரு நாளை எப்படி சரி ஒரு நாளை போக்குறதுக்கு அந்த காசு உதவியா இருக்கு. அதால பேச்சு வேணுன்னா பரவாயில்லை. இந்த தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட பேசுறத விட இவங்க தெரியாத ஆக்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டு போறாங்க, வந்து அதை பெருசா எடுக்கிறேன். இப்போ சொந்தக்காரர் இப்போ தெரிஞ்சு கொண்டு, இப்போ எங்களோட தங்கச்சி எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டமண்டு தெரிஞ்சு கொண்டு அவள் புரிஞ்சு கொள்றா, இல்லை ஒரு கொஞ்சமாவது உதவி செய்வோம், அவள் வேலை ஒன்று செய்கிறா. அப்போ அப்படி இருந்தும் புரியாத ஆக்களை விட தெரியாத ஆக்கள் பேசினா பரவாயில்லைம்மா. இந்த தொழிலுக்கு வேறு யாராவது வர்றதை நீங்க விரும்புறீங்களா? இப்படி அப்ப நீங்க சொல்றபடி யாராவது கஷ்டம் வேண்டாம் இதை செய்யலாமா தொடர்ந்து? அப்படி அவங்களுக்கு எப்படியும் வேலை ஏதாவது கிடைச்சா செய்ய உங்களை மாதிரியே முடியாது வைங்க. அவன் தொழிலுக்கு வர போயினோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்களா? வேற வழி இல்லாட்டி இதுக்குத்தான் வருவோம். நீங்க வர்றதை நீங்க சரின்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்களால வேற முறையில முன்னேற இயலாது, வேற ஒரு திட்டம் தேட இயலாட்டிக்கு இது இப்படி இருக்கிறது. கஷ்டங்களை சொன்னீங்கன்னா சொன்ன வராம இருப்பினோம் இல்லை, சில பேர் குடிக்கிறதுக்காண்டி சில சில சின்ன சின்ன தேவையில்லாததுக்காண்டி எல்லாம் இப்ப இது தொழிலுக்கு வர நிக்கணும். இப்ப அவைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? கஷ்டம் தான், வர வேணாம், ட்ரை பண்ணி பாருங்க வேற ஏதாவது வேலை. எவ்வளவு காலமா நீங்கள் இந்த தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை வருஷம்? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷமா பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சமா உடனே வரையில. ஒரு கொஞ்ச நாள் அம்மா வீடு, பிறகு அவற்ற வீடு, பிறகு இங்க அப்படி மாறி மாறி இருந்து ஒரு 5 வருஷம் பேய் காட்டிட்டேன். 5 வருஷம் ஒரு இருந்துட்டு இடையில எங்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டு, பிறகு இப்ப ஆகலும் காலம் கூட கூட அந்த உதவி செய்கிற திட்டம் இல்லாம போய் இப்ப அவங்கள கேட்டால் தாங்க அவரோட கதைக்கிறீங்களேன்னு சொல்றேன். இப்போ என்னோட தொடர்பில் நிப்பாட்டி விட்டுட்டார். வேறு ஆக்கள் வந்து ஏதாவது சொன்னா அதை கேட்கறது, ஏதாவது கேட்டுட்டு சண்டை பிடிச்சிட்டு கதைக்காம விட்டுது. எப்படியும் ஒரு சாட்டு வேணுமென்று அவர் கதைக்காம விட்டுட்டார்.